ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் சென்டர். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் எப்படி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் 2025. இந்த ஜாபோட ஃபுல் ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த எக்ஸாமை நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இந்த எக்ஸாம் எங்களை பாஸ் ஆனால் எந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க, என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் ஓவர்வியூ. எக்ஸாம் நேம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன். இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற ஒரு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஏப்ரல் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் பீரியட் வந்து ஏப்ரல் 1 ஏப்ரல் 30 வரை. இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 72 வேகன்சிஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் வந்து June 15. இது வந்து ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாம் தான். போஸ்ட் அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். டெபுட்டி கலெக்டருக்கு 28 வேகன்சி இருக்குது. டிஎஸ்பிக்கு 7 வேகன்சி, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 19 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7 வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து 6 வேகன்சிஸ் இருக்குது. ஏசிஎஃப் அதாவது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதோட எலிஜிபிலிட்டி பற்றி பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 34 இயர்ஸுக்குள்ளாடி இருக்கணும். ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க உங்களுக்கு 39 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 48 இயர்ஸ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அதர் கேட்டகரியாக இருந்தால் 53 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் 10 இயர்ஸ் வரை ரிலாக்ஸேஷன் டேட் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு வந்து அது வேறுபடும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு உங்களுக்கு தேவைப்படும் ஃபார் டிஎஸ்பி அண்ட் ஆர் ஃபயர் ஆஃபீஸர் போஸ்ட். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் 300 மார்க்கு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது 3 ஹவர் எக்ஸாம் தான். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆர் எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்ஸ்க்கு 90 மார்க்ஸ் இருந்தாலே குவாலிஃபிகேஷன் ஆகலாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. அதர் கேட்டகரி இருந்தால் 120 மார்க்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்ஸுக்கு நடப்படும். இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான். பேப்பர் 2 வந்து 250 மார்க்ஸ், பேப்பர் 3 250 மார்க்ஸ், பேப்பர் 4 அண்ட் 250 மார்க்ஸ், இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ். உங்களுக்கு டோட்டலாக வந்து 850 மார்க்ஸ் இந்த எக்ஸாம் நடைபெறும். சிலபஸ் ஓவர்வியூ. சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பேப்பர் 2ல வந்து மாடர்ன் ஹிஸ்டரி, சோசியல் இஷ்யூஸ் அண்ட் ஆப்டிடியூட் கேட்பாங்க. பேப்பர் 3க்கு வந்து இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி. அண்ட் பேப்பர் 4க்கு வந்து ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்தியன் எக்கனாமி இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்ளை பண்ண வந்து ஸ்டெப் சிம்பிளாக தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஏர்னிங் சென்டர் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே போய் ரெஜிஸ்டர் நோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 day ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு குரூப் 1 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். பர்சனல் அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் ஃபீ பே பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து ஆன்லைன் மூலம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபைனல் டிப்ஸ். ஸோ இதை விட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பற்றி யாரும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஏர்லியாக பண்ணுங்கள். டிஎன் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா நம்ம ஏர்னிங் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் வேறு எதனா வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டிஎன்பிஎஸ்சி ஜர்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.